என்ன கோவப்படுதம்மா இவ? இப்படிப்பட்ட ஒருத்திக்கு இவ்வளவு பாவத்துல கொண்டு மாப்பிளைய கட்டி வச்சு நாபடுக பாடு இருக்க. ஐயோ பாவைய மாப்பிள. என்ன கலரா இருக்காம்மா இந்த பொம்பளை. பச்சரைக்காளிய விட அளவு போல இருக்கான்னா அவ எப்படி இந்த மாதிரி மேக்கப் போடுவா? நானும் படிச்சு சொல்லுது அவள்கிட்ட. பொறுமையா இருட்டி, நம்ம மாப்பிளன்னு கேக்குதாளா கடவுளே? பேசாம கேட்டுருவோமோ? என்னத்தான் மூஞ்சில அப்படி தடவுகானு? நானும் தான் குடிக்கும் போது மஞ்சள் போட்டு தடவுகேன். நம்ம மோனக்கிட்ட இந்த மாதிரி ஜவன்னு வரமாட்டுக்குவேன். ஏ பாட்டி, நான் கதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்குதியா? ஏ பாட்டி, அது இல்ல நான் என்னத்தை மட்டும் உன் கதையை தான் கேட்டு யோசிச்சு இருங்க. அப்ப காலைல தோசையா சுட்டு தந்தா? தோசையா? நான் என்னத்த சொல்லுதேன், நீங்க என்னத்த கேக்குதியா? வயசானனும் காதும் போயிட்டாங்க. யாரக்கிட்ட பேசிட்டு இருந்தா அவன் காது கேட்க மாட்டேங்குது. நான் செவுட்டு மிஷின் வாங்கி ஒன்றும் காதில் வைக்கலான்னு பார்த்தா அது எனக்கு விலை நல்ல கூடுதலாமே. 30,000 வரணும் என் சொன்னா. அதுக்கு தான் மிஷினை வாங்கி காதில் வைக்காம இருக்கேன். வேற என்ன கொஞ்சம் நீங்க சரி வலது பக்கத்தோடு காதோடு பேச அப்படின்னு எனக்கு கேட்கும். இல்ல, நான் இவ கதையை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கிடைச்சிருக்க, அதை வச்சு இவளுக்கு பயன்படுத்த தெரியுமான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா அதுக்கு ஆமா ஆண்டுக்கு நெத்தில ஒரு நெத்து தொட்டு வச்சிருக்கல, அது எங்க வாங்கினியோ? நெத்தி சுட்டி என் தங்கச்சி மாவா வாங்கி தந்தா. பெரியம்மா மூஞ்சில வயசு தெரிவு, நெத்தி சுட்டி எல்லாம் வைங்க நல்லா இருக்குன்னா வச்சே. இந்த காலத்துல நெத்தி சுட்டியா முக்கியம்? பிள்ளைகளுவ சந்தோஷம் தானே முக்கியம். அவளே சந்தோஷம் கெட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கா. நான் அதை நினைச்சு வயசாகி தொலைக்கேன். அதுக்குன்னு நெத்து தொட்டி வைக்காமலா இருக்குதியா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. மூஞ்சில என்ன செவச்சவன்னு இருக்கு. என்ன கிருமி போடுறிய? கொஞ்சம் எனக்கு சொன்னா நானும் போடுவோம்ல. அது இயற்கையாவே அப்படிதான் இருக்கும். பிறக்கும் போதே நல்ல வெளுன்னு பிறந்தேன். கேட்டா ரொம்ப எல்லாம் படம் வைக்காவ. பத்திராளிட்டு கேட்போம். இந்த பிள்ளைல சொல்லியே தரமாட்டுக்கோ. இவ்வளோ நம்ம வெளுத்துருவோன்னு பொறாம பிடிச்சி தெரியும். பொறாம பிடிச்ச நாய்வா. லட்சுமி, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஆரம்பிப்போம்னா. தொடர்ந்து பேச்சு கண்டினியூஸா டாக்டர் சொன்ன பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாகிரி. லட்சுமி அக்கா, அக்கா. ஏ லட்சுமி, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு தொண்டை சரியாகணும். கொஞ்சம் பொறுமையாயிரு. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்குன்னு கேட்க தான் வந்தோம். பரவாயில்லையா? உனட்ட தானே கேட்கும். ஒரு பேச்சுக்கு தான் ஊ ஆன்னு சொல்ல. அப்படிதானே சொல்லிட்டு இருக்க. தேவையில்லாம போய் தொண்டைய கிழிச்சிட்டு வந்திருக்கியே. இதெல்லாம் உனக்கு தேவையாங்கும்? ஏ கீதா, அவளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல சரியாயிரும் கீதா. தேவையில்லாம சண்டைக்கு போட்டுட்டு இருக்காத, போங்க வீட்டுக்கு. ஏக்கா, நாங்க சண்டைக்கு ஒன்றும் வரல, எல்லாம் அனுபவம். என்ன அடி அடிப்பா தெரியுமா? இப்போ அவ பேச முடியலன்னு நாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கோம் தெரியுமா? கீதா, அவளே கஷ்டத்துல இருக்க. அவளை பார்த்து சிரிக்கிறேன்னு நினைக்க பொம்பளை விளையாட்டி நீங்க 4 பேரும். ஏக்கா, நாங்க சிரிக்க ஒண்ணும் செய்யலன்னா. அவ செஞ்சதான் சொல்ல வந்தோம். இதுவே அவ நல்லா இருந்தான்னா அவ செஞ்சத அவகிட்ட சொல்ல முடியுமா? அதுக்கும் சண்டைக்கு தான் வருவா. இப்ப அமைதியா இருக்கா, அதனால சொல்லுதோ. நக்கல் ஒண்ணு அடிக்கலன்னா பொத்து வாய. சந்தோஷமான விஷயம் நேட்டி இந்த கியாமட்டி அழுத. என்னல சந்தோஷம்? எங்க அம்மா குரல் சரியாயிட்டுனா என்ன அடிப்பாளால மறுபடியும் யாசிக்கிட்டே இருப்பாளால எங்க அம்மா. இப்பதான் எங்க அம்மையை பார்க்க பாவம் போல இருக்கு தெரியுமா? அதுக்கு உங்க அம்மைக்கு சரியாக கூடாதுன்னு கோயிலா வேண்டி கட்டி கிடக்க. இல்லல மகேஷ், கோயிலெல்லாம் வேண்டல. இதுவே எங்க அம்மைக்கு சரியாவாம இருக்கும்போது எவ்வளவு பாவமா இருக்கா தெரியுமா எங்க அம்மா. எங்க அம்மா நான் என்னது நாளும் கேட்டுட்டே இருக்கா. சரி ஆயிட்டு. இனி ஃபுல்லா கேட்ட வார்த்தையில யாசி என்ன வெளியவே விட மாட்டாளா. இப்ப சரி ஆயிட்டா எப்படி? உங்க அம்மா பேச ஆரம்பிச்சாச்சா? இந்த அத்தை டெய்லி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் எப்படி 2-3 நாள்ல பேசிடுவா. பைத்தியக்காரி பாச அழுதுட்டு இருக்கேடி. இது ஒரு அம்மைக்கு நோய் சரியாவணும்னு வேண்டுதியா நீ? பைத்தியம் கிறுக்கி. ஏபிசிடியா சொல்லுதாவ? ஏ சொல்லுதாவ? என்னதெல்லாம் பேசுறாவ? போன நீ வேற என்ன பண்ணு கோவப்படுத்திட்டு கடுப்பாக்கிட்டு இருக்காவ. லட்சுமி, நீ அவளை பார்க்காத, இங்க பாரு. இப்ப சொல்லு. இம்மா
என்னக்கா மத்தவ பேசுகா? அதானே வள்ளி, என்ன கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டாளோ? இப்ப அப்பா சரிதான். கீதாக்கா வா போயிருவோம், நமக்கு இது சரிப்படாது. வள்ளி, மத்தவ சீக்கிரம் பேசிடுவான்னு நினைக்கேன். இந்த ஆச்சி தான் காலையிலேயே சொன்னாவ, அவளுக்கு தொண்டை சரியில்லை, யார் யார் அறுப்பு கொடுக்கணுமோ போய் கிழிச்சு நாட்டிட்டு வாங்கன்னு. ஐயையோ, மாட்டிட்டோம் போல இருக்கு வள்ளி. வா போயிருவோம். அம்மாவும் அப்பாவும் ஆத்தாடி, லட்சுமி, லட்சுமி, நாங்க கிளம்புதோம் அண்ணா. உனக்கு தொண்டை சீக்கிரம் சரியாயிரணும்னு நான் முருகட்ட தைப்பூசத்துக்கு வேண்டுதே, வரட்டுமா? என்னக்கா நீ ஒரு டைலாக்கு சொல்லிட்ட. ஐயோ, லட்சுமி அக்கா, நானும் ஐயப்பருக்கு தைப்பூசத்துக்கு கார்த்திகை பூசத்துக்கு வேண்டியதமுக்கா. உனக்கு சீக்கிரம் சரியாயிட்டோன்னா நாங்க வரோம். எடி, நீங்க நல்லா அவளை போட்டு கிண்டதெல்லாம் கிண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா ஐயப்பன் கோயிலுக்கு முருகர் கோயிலுக்குன்னு இருக்கேளா? போங்கட்டி, ஒருத்தையில ஒரு கோயிலுக்கு வேண்டாண்டா, போங்கட்டி. அங்க இந்த புசுப்பா வாய வச்சுட்டு கடக்காளா பாரு. வா வள்ளி, போவோம். ஏகா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணனா 2 நாள் 3 நாள்ல சரியாயிரும். அதுக்கப்புறம் பழையபடி நீ பேச ஆரம்பிச்சிருவேன்னா. இவர் என்னத்துக்கு தான் அந்த கடையை வச்சிருக்காரு? இழுத்து போட்டு மூடிட்டு போக வேண்டியதானே? ஒரு சாதனம் கிடையாது. கடான பேர்ல நல்ல திறந்து வச்சுட்டு கிடக்காரு கடைய. இவர்கிட்ட சாதனம் வாங்க போய் அடுத்த கடையில அவ தர மாட்டேக்கா. இவரை தாண்டியும் போய் வாங்க முடியல. இவர் கடையில சாதனமும் இல்ல. என்னத்த பண்ணி தொலையதுக்கு? அவள்கிட்ட மாரடி அடிச்சு அவகிட்ட சாதனம் வாங்க வேண்டியதா இருக்குப்பா. இவ்வளவு 2 பேர் கடையை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது இல்லாம வாங்க வரக்கூடிய நம்மளையும் போட்டு பாடாப்படுத்தி எடுக்குதுவா. ஏக்கா, ஏ பத்ராளி அக்கா. என்ன 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 எதுக்கு இவ்வளவு அவசரம்? ஏன் ஏக்கா, இந்த ஆச்சி இருக்காவல்லக்கா, ஒரு ஆளாக்கா. ஏன் என்னாச்சு? அதையும் ஏதோ யாசிப்பட்டவளா? என் வீட்ல எங்க அம்மிட்ட தான் இருந்து பேசிட்டு இருந்தவ. நீ போனியா வீட்டுக்கு? என்னாச்சு? இல்லக்கா, இந்த ஆச்சி சொன்னாவ, லட்சுமிக்கு வாயே பேச வராதுடி, எல்லா கோவத்தையும் வச்சு அறுத்து கிழிச்சிட்டு வான்னு சொன்னாவக்கா. நானும் வள்ளியும் போய் சும்மா நக்கல் அடிச்சிட்டு இருந்தோமா, கடைசி பார்த்தா அந்த லட்சுமி கொஞ்சம் கொஞ்சமா அம்மா அப்பான்னு பேசினாக்கா. இன்னும் 2 நாள்ல சரியாயிரும்னு நினைக்கேன். என்ன கொன்னுருவாக்கா. ஐயையையே, அட பைத்தியாரியல. அந்த கிழவி சொல்லுவா, அவனை நீ போய் பேசுவியாட்டி? அவ உன்னை சும்மா விடுவாளா? ஆமா, பேச ஆரம்பிச்சுட்டாளா? எனக்கு தொண்டை குரல் எப்படி இருக்குது? சிம்ரன் மாதிரிங்காவ, நயன்தாரா மாதிரிங்காவ, நமிதா மாதிரிங்காவ, யார மாதிரி இருக்குது? குரலை கவனிக்கலக்கா. வள்ளி பயந்து அப்படியே ஓடிட்டா. நான் குரலை அவகிட்ட கிழிக்கதெல்லாம் கிழிச்சிட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு இங்க வந்து வாவுன்னு அழுதுட்டு இருந்தா. சரி, ஒண்ணு இல்லப்பா. அவளுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல சரியாவதுக்கு. அதுக்குள்ள மறந்துடுவா. போப்பா, இருந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்கிறதுக்கு ஆச்சி சொல்லுவாங்க. நீயும் போய் போ, உங்களையெல்லாம் போட்டுக்கிட்டு. அழாம போக்கினா அவ அதெல்லாம் மறந்துடுவா. அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சுட்டாள் இந்த லட்சுமி. ஆச்சிட்டு போய் சொல்லுவோம், மிரண்டு வயித்தலை வாயாலையும் போயிரும். பாட்டு பாடுதல பாட்டு அவகிட்ட கடந்துக்கிட்டு வாங்க. யாச்சி, உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னடி? எதுக்கு? என்னடி கேபி நோஜி, தூசி தூசி வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்ல ஆச்சி, அன்னைக்கு லட்சுமி ஒரு பாட்டு பண்ணல, பாடுங்க பாப்போம். லட்சுமி வச்சா ஆமா ஒரு பாட்டா? ஏன் என்னாச்சு? அவளை போட்டு கிண்டிக்கிட்டு கிடந்தோம்ல அந்த பாட்டா? அது மறந்துட்டு நான் வேற பாட்டு பாடட்டுமா? பாடுங்க பாப்போம்.
லட்சுமி 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 தொண்டை கிழிச்ச லட்சுமி தொண்டைய கிழிச்சு இங்க கடக்கா அவ மூக்கு மேல 2 வாட்டை இருக்கா லட்சுமி லட்சுமி ஆஜி 2 நாளா பிராக்டிஸ் பண்ணிருக்க முட்டி சாயங்காலம் ஜோடியா போமல்ல கிட்ட பாட்டு பாடணும். யாரு நீங்க பாட போறீல? ஏன் ஆச்சி அங்க அவ பேசவே ஆரம்பிச்சாச்சு. புதுசா சொல்லி கொடுத்து பிராக்டிஸ் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஏ அம்மா அடி என்னட்டு சொல்லுவ? நீங்க இந்த கீதா கிட்ட என்ன சொல்லிருக்கியா? லட்சுமியை போய் நல்ல நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சிட்டு வான்னு சொல்லிருக்கியா? அவள அங்க போய் கிண்டல் அடிச்சிருக்கா. கடைசி பார்த்தா லட்சுமி பேச ஆரம்பிச்சிருக்கா. மத்தவ அலறி தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து இரட்டை கிடந்து அழுதுட்டு இருக்கா வர வழியில. இங்க ஒரு ஆளா நீங்க செத்திய போங்க 2 நல்ல ஒழுங்கா பேசுவாங்க அறுத்து கிழிப்பா. நல்லா வாங்குங்க அவகிட்ட. ஏ பாவி மக்க பியாயில போன சவட்டு மூடி பேச ஆரம்பிச்சுட்டாலட்டி சவருக்கு தொண்டை வராதுலட்டி நினைச்சேன். ஐயோ நல்ல வேலைக்கு சாயங்காலம் போற வழியில இப்படிதான் பாடி நக்கல் அடிக்க நடந்துட்டு பட்டி ஏ பஜ்ராலி ஆக்கி 2 நாளைக்கு எங்க ஓடிடுற அவ கண்ணு தப்பிக்கிட்டு என்னட்டு இருக்கும். நான் சொல்லிருக்கேன் சும்மா இருங்கன்னு கேட்காம நீங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு இனி என்ன செஞ்சு என்ன ஆகுது? பேசாம போய் வீட்டுல படுத்து உறங்குங்க. அவ கண்ணுல மட்டும் மாட்டிடாதீங்க. பியாயில போனாலும் நான் வீட்டுல வரங்க நான் எங்கே போறேன் பாட்டி ஏச்சி எங்க போறியா? எட்டி எவனுக்கு வீட்டுக்கார போய் 10 நாள் இருந்துட்டு வர போறேன். ஏச்சி இங்க கொல்லம் கதை ஏச்சி.